வணக்கம் அன்பர்களே. பிரதோஷ தினத்தில் நந்தி தேவருக்கு நைவேத்தியமாக படைக்கப்படும் காப்பரிசியை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். பாட்கடலை கடையும் போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திகேஸ்வரனை அழைத்து அந்த ஆலகால விஷத்தை இங்கே கொண்டு வா என்றார். ஈசனை வணங்கி விடை பெற்ற நந்தி பகவான் விஷத்தை எடுத்து வந்து ஈஸ்வரனிடம் தந்தார். ஈசன் அதை வாங்கி உண்டார். அருகில் இருந்த அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்று விட்டது. இதை பார்த்த நந்தி பகவான், இதெல்லாம் ஒரு விஷமா? இதற்கு போய் பயப்படலாமா? நான் பயப்படுகிறேனா என்ன என்று தேவர்களை பார்த்து கேலியாக சிரித்தார். சர்வசாதாரணமாக நான் எடுத்து வந்த இந்த விஷத்திற்கு கொல்லும் அளவுக்கு சக்தி இருக்கிறதா என்ன என்று எகத்தாளமாக பேசினார். நந்தியின் உள்ளத்தில் எழுந்த ஆணவம் சிவபெருமானுக்கு தெரிந்தது. அதனால் சிவபெருமான் நந்தியை அழைத்து, நந்தி, இதோ இந்த கையால்தான் நஞ்சினை வாங்கி உண்டேன். இந்த கையை முகர்ந்து பார் என்று தன் கையை நீட்டினார். நந்தி பகவானும் அதன்படியே சிவபெருமானின் அந்த கையை முகர்ந்து பார்த்தார். அதே வினாடியில் நந்தி பகவான் விஷத்தின் வேகம் தாங்காமல் தலை சுற்றி மயங்கி கீழே விழுந்தார். அதை பார்த்து அனைவரும் திடுக்கிட்டார்கள். இதனை கண்டு வருந்திய உமாதேவி நந்தியை மன்னிக்கும்படி வேண்டினாள். அப்போது சிவபெருமான் பார்வதியிடம், நந்தி ஆணவத்துடன் பேசியதால் அவனை அடக்கவே அவ்வாறு செய்தோம். விஷத்தின் வாசனையை முகர்ந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபட்டிருப்பான்? அதை அவனுக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம். அரிசியை பொடி செய்து வெல்லத்துடன் சேர்த்து கொடு. அவன் தெளிவு பெற்று பழைய நிலையை அடைவான் என்றார் சிவபெருமான். பார்வதி உடனே காப்பரிசியை தயாரித்து நந்திக்கு கொடுத்தாள். விஷத்தின் வேகம் தணிந்து நந்தி பகவான் எழுந்தார். அவரிடம் இருந்த ஆணவம் முழுவதுமாக நீங்கியிருந்தது. அன்று முதல் பிரதோஷ நாளன்று சிவன் கோவில்களில் நந்திக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்யப்படுகிறது.